வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 செப்டம்பர் மாதம் 28 3 விடயங்கள் சுருக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும். முதலாவது, இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதான் இந்த மன்னர் காற்றாலை பிரச்சனை. அது தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, ரெண்டாவது, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளினுடைய 4வது நாள் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த 2 விடயங்கள் தொடர்பாகவும், அது தவிர எங்களுடைய இது தொடர்பாக எங்களுடைய அமைச்சர் சொல்லி இருக்கின்ற ஒரு சில கருத்துக்கள் தொடர்பாகவும் நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை உங்களால முடிஞ்சா, இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை 7 மண்டா ஷேர் பண்ணுங்க. இது என்னுடைய வருமானத்துக்காக மட்டும் இல்லை. இதால எனக்கு ஒரு 1,00,000 ரூபா 50,000 ரூபாய் வருமானம் வரும். வருமானத்துக்காக இல்லை, ஆனால் அதையும் தாண்டி இந்த அரசியல் கருத்துக்களை கொண்டே பொதுமக்கள்கிட்ட சேர்க்கிறதுல இந்த சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய பங்களிப்பை வழங்குது. அதை நாங்கள் விளங்கியும் விளங்காம நான் தெளிவாக டிசைட் பண்ணி இருக்கிறேன், எந்த ஒரு தமிழ் கட்சிகளை விமர்சிப்பதில்லை. அப்ப நேற்றைய தினம் நான் பார்த்தேன், விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாறி மாறி. நான் இவர்களை செத்த பாம்பு அடிப்பதில்லைன்னு முடிவு எடுத்திருக்கிறேன். ஆகவே நான் எங்களுடைய தமிழ் கட்சிகளை இனிமேல் விமர்சிக்க போவதில்லை. அவை நான் நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன். முதலாவது, இந்த மன்னார் காற்றாலை பிரச்சனை. இந்த ஃபாதர்ஸ் மேர் என்றவ எங்களுடைய சமூக பெரியார்கள்ல, எங்களுடைய தமிழ் சமூகம் என்று பார்க்கல அதிகபட்சமாக இருக்கிறது இந்துக்கள், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள், அதுக்கு அடுத்ததாக எங்களுடைய சகோதர இனம் முஸ்லிம் இனம் இருக்கிறது. சோ இதுகள்ல அரசியல்ல சமூக அக்கறையோட கூட பங்கு கொள்றது எங்களுடைய இந்து சமய பெரியார்கள் இல்லை. அதே நேரத்துல முஸ்லிம்களுடைய பெரியார்களும் இல்லை. ஆனா கிறிஸ்தவ பாதிரியார்கள் இதில் ஒரு நீண்ட ஒரு ஆழமான கரிசனையும் நீண்ட ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆக்கள். இந்த 2024 இந்த தேர்தல் நேரம் என்னுடைய சொல்லப்பட்ட விடயம் ஃபாதர்ஸோட போய் கதைச்சு ஃபாதர்ஸ் சப்போர்ட் எடுக்க சொல்லி. சோ அந்த நேரங்கள்ல நான் எங்களுக்கு அரசியல் தெரியாதால ஆழமாக புரிந்து கொள்ளல. ஏனென்றால் அவர்களுக்கு சமூகத்துல கிறிஸ்தவ மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான நீண்ட ஒரு ஆழமான புரிந்துணர்வும் அரசியல் ஆழமான சிந்தனைகளும் அதே நேரத்துல சமூக அக்கறையும் அதிகமாக இருக்கிறது கம்பேர்ட் டு அதர் ரிலிஜன்ஸ். ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட யாருக்கு கூட இருக்கின்றால் இந்த அரசியல் ஆடி படைக்கிற யாரென்றால் பௌத்த பிக்குகள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சோ நான் அதில் பற்றி சொல்ல தேவையில்லை. அது அவர்களுடைய இனத்துக்காக அவருடைய பௌத்த பிக்குகள் செய்கின்ற ஒரு கடமை. அதே மாதிரி கிறிஸ்தவ பாதிரியார்கள் தங்களுடைய மதத்துக்காக, மதத்தை பின்பற்றுகின்ற சமூகத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை. அதே மாதிரி நானும் விரும்புகிறேன், எங்களுடைய இந்து பாதிரியார்கள் இப்படியான ஒரு சமூக அக்கறை உள்ள வேலைகளா நான் உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. நான் அதை பற்றி விமர்சிக்கவும் விரும்பல. ஆகவே நான் அதை விடுறேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்து பாதிரியார்களை பற்றிய கருத்து கணிப்புகள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. நான் அதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. சோ விடயத்துக்கு வரேன். நேற்றைய தினம், நேற்று சனிக்கிழமை நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை இரவு, இன்று ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவு மன்னாரில அந்த காற்றாலைகள் 16 காற்றாலைகள் அது தொடர்பாக பாராளுமன்றத்துல 2 நிமிடம் கதைக்க கிடைத்தது போது கூட முக்கியமான விடயமாக பாராளுமன்றத்துல நான் அது கதைத்திருக்கிறேன். பாராளுமன்றத்துல முக்கியமான விடயமாக கதைத்திருக்கேன். அதே நேரம் சிங்கள ஊடகங்களுக்கும் ஒரு சில பேட்டிகள் கொடுத்திருக்கிறேன். இப்போது கூட ஒரு சிங்கள ஊடகத்துக்கு நானே இப்ப சிங்கள ஊடகங்களையும் சிங்கள மக்களை நோக்கி போறோம்னா எங்களுடைய வெளியில விளங்கி கொள்ளலாம் அவங்கள்ட்ட தான் சொல்லலாம். சிங்கள அரசியல்வாதிகளை விட நம்புறதை விட சிங்கள பொதுமக்களை நம்புறதால மாற்றங்களை கொண்டு வரலாம். இந்த அரசியல் சித்தாந்தங்கள் விளங்காத எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் சிங்கள மக்களையும் நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எங்களுடைய முன் அரசியல் தலைமைகள் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் ஏதாவது ஒரு வழியில பிரித்து வைக்கிறதுக்காக தான் மேக்சிமம் வேண்டவர்கள். நாங்கள் சிங்கள மக்களோட போய் எங்களுடைய இனம், மொழி, மதம், எங்களுடைய இனத்தின் இருப்பு இவற்றை இழந்து போய் அவர்களுடைய பிச்சை எடுக்க போறது இல்லை. எங்களுடைய வழிகளை அவர்களுடைய மொழியில சொல்லுகின்ற போது அவர்களுடைய இதயத்தை அது தட்டும். அந்த விஷயத்தை விளங்காம அரசியல் செய்கிறவர்களுக்கு நான் யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பவில்லை, இந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த மன்னார் காற்றாலை விவகாரம் தொடர்பாக கூட இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறேன். அதை விட பல இன்டர்வியூக்கள் கொடுத்திருக்கிறேன். அது சிங்கள மொழியில கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த மன்னார் மக்களுடைய பிரச்சனை போகும். யாரும் இப்போது ஒரு விடயத்தை பெரிதாக்குவது என்றால் என்ன, ஒரு சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் ஒரு விடயம் வெளியால வரணும் என்றால் என்னத்தான் கேட்கிறேன், நீ கதைச்சாதான் அது வெளியால வரும் என்று. சோ நேற்று முந்தின தினங்கள்ல இந்த LGBTQI
தொடர்பாக எல்லாம் கதைச்சிருக்கிறேன். அது சிங்கள மொழியில அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு இப்ப நாட்டில். ஸோ அது தொடர்பாக நீங்கள் பார்க்கலாம். நான் வீடியோக்கையும் தெளிவாக போடுறேன். இப்போ அதுக்குரிய நேரம் இல்லை, இன்னொரு இன்டர்வியூக்கு வெளிக்கிட்டு கொண்டிருக்கேன். ஸோ நேரம் இல்லை, ஆறுதலாக போடுறேன். ஸோ இந்த இதில் ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன். எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இந்த வீடியோ ஒருக்கா கேட்டு பாருங்க என்ன சொல்றாரு என்று. வணக்கம். விசேடமாக இன்று இந்த சமூக வலைத்தளங்களில் உள்ளிட்ட தேசிய ரீதியிலான ஊடகங்களின் வெளியாகி வருகின்ற கருத்துக்களில் முக்கியமான கருத்தாக இருப்பது, எங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரமாக திலீபன் தொடர்பான அனுஷ்டிப்பு இடம்பெற்றது. அப்போ அந்த அனுஷ்டிப்பு வேலைகளுக்கு நாங்கள் சென்ற பொழுது நாங்கள் தடுக்கப்பட்டோம். அதன் பிறகு நடந்து முடிந்து இறுதி நாளன்று யாரோ ஒருவர் வந்து துண்டு பிரசுரத்தை விநியோகித்ததாகவும் அவர் மீது அந்த தாங்களுடைய வன்முறையை கையாளுகின்ற கஜேந்திரன் அணி வந்து வன்முறையை கையாண்டதாகவும், அதன் பொழுது அந்த அந்த அதில் நீதி கேட்க சென்றவர்களுக்கும் அதே போன்று அதனுடைய நியாயத்தன்மையை கேட்க சென்றவர்களுக்கும் கூட பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட இந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதில் எங்களுடைய பங்களிப்பு கிடையாது. நாங்கள் அந்த அளவான கீழ்த்தரமான வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நாங்கள் ஆளும் கட்சி. அப்போ அந்த ஆளும் கட்சி என்ற வகையில் இவ்வாறான ஒரு சின்ன சின்ன சிலும்பல் வேலைகளுக்கு எதிராக நாங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இதைவிட வேறு விதமாக எடுக்க முடியும் எங்களால். ஆனால் அந்த சின்னத்தனமான வேலைகளை நாங்கள் செய்வதில்லை. அதாவது ஒரு மனிதனை அனுஷ்டிப்பதற்கோ அல்லது போராடுவதற்கோ அல்லது கருத்து சொல்வதற்கோ பூரணமான சுதந்திரம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற கட்சி. அப்போ அந்த வகையில் இந்த ஊடக சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கருத்து சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட முன்னர் விட கூடுதலாக இருப்பதன் காரணமாகவே இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் அனைத்திலும் எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றது. இந்த நாட்டில் போராடுவதற்கான உரிமை இருப்பதன் காரணமாகவே அதே போன்று ஏனைய கடந்த காலங்கள் போன்று புலனாய்வு பிரிவினரால், இராணுவத்தினரால், போலீசாரால் எந்த விதமான இடையூறு இல்லாததன் காரணமாகவே இந்த வன்முறையை கையாளுகின்ற கஜேந்திரகுமார் அணி இன்றைக்கு எங்கள் மீது செயல்களை வாரி வீசுகின்றார்கள் அல்லது எங்களுக்கு எதிரான சும்மா வன்முறையை கையாளுகின்றவர்கள் போல காட்டுகின்றார்கள். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், அதாவது இந்த நபர்களுக்கு வேறு அரசியல் கிடையாது. அப்போ இவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் தான் வேறு எதுவுமல்ல, எங்கள் மீது சேறு அள்ளி வீசுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இங்கே இருக்கின்ற சகல விதமான அபிவிருத்தி திட்டங்களை எதிர்க்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள், கடந்த 17 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்காவது எங்களுடைய நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதுமான கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். எங்களுடைய பிரதேசத்தில் அபிவிருத்தி வேலைகள் உற்பத்திகள் அனைத்தையும் முன்னெடுங்கள் என்று எங்கள் மக்கள் கேட்கின்றார்கள். எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்கின்ற பொழுது அவை எல்லாவற்றையும் எதிர்க்கின்ற இந்த வன்முறை ரீதியான கருத்துக்களை மாத்திரம் கூறுவதற்கு தெரிஞ்ச இந்த கஜேந்திரன் அணி இன்றைக்கு, பொன்னம்பலம் அணி இன்றைக்கு எங்கள் மீதான செயல்களை அள்ளி வீசி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கென்றாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கென்றாலும் சரி, இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் அனைத்தும் நன்றாக தெரியும். இவர்கள் போலித்தனமானவர்கள், போலி தேசியவாதிகள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இவர்களுடைய போலி நாடகம் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணங்கள் மூலமாக இடம்பெறுகின்றனவே தவிர தாங்களுடைய உழைப்பால், தாங்களுடைய அர்ப்பணிப்பால், தாங்களுடைய தியாகத்தால் அல்ல என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் அவற்றை அலட்டிக் கொள்வதில்லை என்று இந்த இடத்தில் நாங்கள் கூறுகிறோம். விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்னொரு பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருப்பது மன்னார் காற்றாலை மின் நிலையம் அமைப்பது தொடர்பிலான பிரச்சனை.
அப்போ அது தொடர்பாக அண்மை நான்கு நேற்று முதல் நாள் நேற்று இரவு என்று நினைக்கின்ற நேற்று அதிகாலையில் மன்னாருக்கு அந்த காற்றலை யந்திரங்களை கொண்டு வர உபகரணங்களை கொண்டு வந்த பொழுது அங்கு இருக்கின்ற மக்கள் போராடியதாகவோ அந்த போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வன்முறையை ஏவிவிட்டு அல்லது அவர்களை அடித்து நொறுக்கியதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது பெரிய அடக்குமுறை கட்டுப்படுத்த விடப்பட்டதாக இன்றைக்கு கூறப்படுகின்றது. நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். விசேஷமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த பிரச்சனை என்பது எங்களுடைய ஜனாதிபதி, எங்களுடைய அமைச்சர், அதுக்குரிய அமைச்சர் அனைவரோடும் பேசப்பட்டது, கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடப்படுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகள் இருக்கின்றது. அந்த முடிவுகளின் படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த 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 அமைக்க இருக்கின்ற 14 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளுக்கான குழிகள் தோண்டப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கான அடிக்கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அவைகளை இன்றைக்கு நிர்மாணிப்பு பணிகள் மாத்திரமே மிச்சம் இருக்கின்றது. அப்போ அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம். அப்போ அவ்வாறு கேட்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியுது, இன்றைக்கு இதனுடைய பூதகரமான ஒரு போராட்டமாக வெடித்து கிளம்புவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகின்றார். அந்த ஏற்படுத்துகின்ற நபர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் கிடையாது. முன்னர் அந்த மாவட்டத்தில், மன்னார் மாவட்டத்தின் இந்த காற்றாலை மின் நிலையங்கள் கோபுரங்கள் அமைத்து அந்த கோபுரங்களை சென்று திறந்து வைத்தவர்கள். அப்போ அதற்கு பின்னால் நின்று வக்களத்து வாங்கியவர்கள், அங்கிருக்கின்ற மக்களிடம் காணிகளை வாங்கி கொடுத்தவர்கள், அங்கிருக்கின்ற அப்போ அந்த 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 கம்பெனிகளோடு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கல் வாங்கலை செய்தவர்களே இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பின்னால் இருக்கின்றார்கள். அது நான் சொல்லவில்லை, இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு நேரடியாக அம்பலமாக்கி கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த போராட்டம் என்பது யாருக்காக, எதற்காக? மன்னாரை மீட்பதற்காக. மன்னாரை மீட்பதில் எங்களை விட அக்கறை கொள்வதற்கு வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும், அதாவது மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பு ஏற்படுத்துவது வேறு எதுவுமல்ல, கனியமல் அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து. அப்போ அந்த ஆபத்து நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காற்றாலை மின் நிலையம் அமைக்கின்ற பணி என்பது இது இப்பொழுதும் கூட செய்து முடித்திருக்கின்ற வேலை. அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம், வேறு எதுவுமல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பாருங்கள். இலங்கையில் இதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களை பாருங்கள். அவர்கள் அந்தந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரையை சென்று பாருங்கள். அங்கே மீன்கள் வரவில்லையா, உயிரினங்கள் வரவில்லையா, பறவைகள் வரவில்லையா, அல்லது இயற்கைக்கு எந்த விதமான மாசு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை தேடிப்பார்கள். அபாரான மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அபாரான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார். அதே போல எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இதற்கு முன்னர் இன்னொரு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி உண்டு, அவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தயாராகினார். அப்பொழுது இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த தாங்களுடைய மதத்தை மாத்திரம், தாங்களுடைய மதம் மாத்திரமே இதற்காக போராடுகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நபர்களிடம் நான் கேட்கின்றோம், அன்றைக்கு நீங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். ஆரம்ப கட்டத்தில் இவைகள் வந்து குழிகளை தோண்டுகின்ற பொழுது, அமைக்கின்ற பொழுது, அதற்கான அதாவது பவுண்டேஷன் போடுகின்ற பொழுது வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். அவ்வாறு மௌனிகளாக இருந்த நபர்கள் இன்றைக்கு ஏன் இந்த அவசரம் என்று எங்களுக்கு தெரிகின்றது. வேறு எதுமல்ல, உங்களுக்கு பின்னால், இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தப்படுகின்றது. அந்த நகர்த்தப்படுகின்ற காயானது வேறு எதுமல்ல, எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடந்த 1990ஆம் ஆண்டு அகதியாக ஒரு ஷாப்பிங் பேக்கோடு சென்று மன்னாரிலிருந்து சென்ற நபர்கள் இன்றைக்கு கோடீஸ்வர குபேரர்களாக மாறியிருக்கின்றார். அவர்களை பற்றி யாரும் பேச மாட்டார்கள்.
என்ற அவர்களுடைய பணம் உங்களுக்கு வருகின்றது என்று தருகின்றது. அல்லது அங்கே இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு நீங்கள் பேசுகின்றீர்களா? இல்லை. அங்கே கசிப்பு கஞ்சா மூலமாக எங்களுடைய இளம்பரம்பரை அழிக்கப்படுகின்றதே, அதற்கு எதிராக பேசுகின்றீர்களா? நீங்கள் மத போதகர் என்றால் அல்லது மதத்தை நேசிப்பவர் என்றால், அந்த மதத்தின் அடிப்படையில் பார்க்கின்றவர்கள் என்றால், தன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி என்று கூறி கொடுக்கின்ற மதத்தின் போதனைகளை கூட புறந்தள்ளுகின்ற நபர்களாக மாறியிருக்கின்றீர்கள் நீங்கள். அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், மன்னார் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறியில் சிக்க வேண்டாம். இந்த பொறி என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கான பொறி, உங்களுடைய பிரதேசத்தை நாசமாக்குகின்ற பொறி, உங்களுடைய பிரதேசத்திற்கு எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் வராது தடுப்பதற்கான பொறி. அதனால் மக்கள் கவனமாக இருங்கள் என்று நாங்கள் மன்னார் மாவட்ட மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக அனுரகுமார திசாநாயக்க இந்த திட்டங்களை தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இது தொடர்பில் ஆராய வேண்டிய வரும், அதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தார். நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விஷேடமாக இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டால், மன்னார் மாவட்டத்தை பற்றி அதாவது அது ஒரு அத்திப்பட்டி கிராமமாக மாறப்போகின்றது என்று முதலில் சொன்னவன் வேறு யாருமல் நான் தான். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அதை தடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், மன்னார் தீவு என்பது, அப்போ அந்த மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தை விட உயரம் குறைவானது. ஒரு வெள்ளம் வருமாக இருந்தால் முழு மன்னார் நகரே அல்லது மன்னார் பிரதேசமே நீரில் மூழ்கி விடுகின்றது என்று மக்களுடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது. அப்போ அந்த குற்றச்சாட்டில் வைக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்பது தான் வேறு, அந்த பிரதேசத்திற்கான உரிய அபிவிருத்தி வேலைகளை, அந்த நீரை அகற்றுவதற்கான வேலைகளை எப்படி செய்வது, அதற்கான மாஸ்டர் பிளான் எதுவும் இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த காலத்திலும் கூட மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அப்போ இவ்வாறான நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது தடுக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அந்த செயற்பாடுகளையே அந்த கருத்துக்களையே நாங்கள் தேர்தல் காலகட்டங்கள் போது குறிப்பிட்டமே தவிர, உண்மையிலேயே இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது தர்க்க ரீதியாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி எந்த விதமான அடிப்படை இல்லாத விஷயங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த விஷயங்களுக்கே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோமே தவிர வேறு எதுக்கும் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இதுல 2 விடயங்களை அமைச்சர் சொல்றாரு, சரிதானே? இது ஒரு மாபெரும் பித்தலாட்டம், மாபெரும் பிக்காளித்தனம், மாபெரும் முட்டாள்தனமான கதை, மாபெரும் அரசியல் ஆழங்கள் தெரியாத முட்டாள்களினுடைய கதை. ஒரு அமைச்சர், ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், வடக்கு மாகாணத்தின் தேசிய பட்டியலில் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், உங்களை நாங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக கூட எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்தில் ஒரு சில பகுதியினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சோ உங்களுக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு உங்களுக்கு தந்த அமைச்சு பொறுப்புகள் காரணமாக பாரிய ஒரு கடமை இருக்கிறது, ஒரு சில விடயங்களை செய்யறதுக்கு. ஆகவே ஒரு அமைச்சராக ஒரு விடயங்களை கருத்து தெரிவிக்கும் போது மிக ஆழமாக வெயிட் பண்ணி சொல்லணும். இப்ப நாங்கள் சொல்லலாம், சொன்னால் நீங்கள் பைத்தியம் என்று பேசலாம், பைத்தியம் என்று பேச்சு வேணா பரவாயில்லை, ஆனா லெஸ்பியன் கே என்றா அது வேற பிரச்சனை. LGBTQI தொடர்பாக நாங்கள் ஆறுதலாக வீடியோ போடுறோம், அது பிரச்சனை இல்லை. ஒரு அமைச்சரா நான் சந்திரசேகர நாயனுடைய இந்த இதுக்கு வாரன், ஒரு அமைச்சராக தாங்கள் சொல்லியிருக்கிற பதில் ஒரு ஆகலும் முட்டாள்கள் கதைக்கின்ற கதையை போல இருக்கிறது. தமிழ்ல தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஒரு அரசியல்வாதியாக ஒன்றுமே தெரியாம இருக்கக்கூடாது. அதாவது மற்ற இடங்கள்ல காற்றாலைகள் இருக்கிறது, இப்ப சரி விடயத்துக்கு வரணும், ஒவ்வொரு சினிமா உடைக்கிறேன். இப்ப அவர் சொல்லியிருக்கார், ஏற்கனவே மில்லியன் கணக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த காற்றாலை திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதால இது தாங்கள் செஞ்சதில்லை, இதுக்கும் தங்களுடைய அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது ஏற்கனவே இருந்த ரணில் அரசாங்கம் தான் இதை கொடுத்திருக்கன்னு சொல்லியிருக்கிறார். 2003ஆம் ஆண்டுல இருந்து இந்த ஸ்டடி பண்ணப்பட்டு எங்க அந்த வின் கரண்ட் இருக்குன்னு சொல்லுவார்கள். அது வின் கரண்ட்னா எங்க கூட அந்த காத்து கூட அடிக்கின்ற பிரதேசங்கள்ல அம்பாந்தோட்டையும் தெளிவா சொல்றேன், அம்மாந்தோட்டையும் மன்னார் பகுதியும் தான் தெரிவாகப்பட்டு ஸ்டடி பண்ணப்பட்டது. சோ இதுல அம்மாந்தோட்டையில இருக்கிற விண்மில் நினைக்கிறேன் ஒரு மிக குறுகிய எண்ணிக்கை, எத்தனை என்று தெரியாது, பட்
மன்னாரைத்தான் சுத்தி வரும். ஏனென்றால் மன்னார் ஒரு சின்ன ஒரு எக்கோ சிஸ்டம், அதை விளங்காத அறிவு கூடின ஆக்களோட நாங்கள் கதைச்சு பிரயோசனம் இல்லை. மன்னார் என்பது ஒரு சின்ன ஒரு எக்கோ சிஸ்டம், 4 பக்கமும் கடலால ஒரு பாலம் மட்டும் தான் இருக்கு. ஒரு மன்னார் தீவுன்றது சின்ன எக்கோ சிஸ்டம். ஸோ இந்த எக்கோ சிஸ்டத்தின் ஃபுட் செயின், உணவு சங்கிலியை உடைக்கிறது வெரி சிம்பிள். அந்த ஏரியாவில் இருக்கிற சகல காக்காக்களுக்கும் வெடிவெப்பம் வைப்பவன், முழு காகங்களுக்கும் வெடிவெப்பம் மன்னார்ல சிம்பிளா ஃபுட் செயின் உடைஞ்சு அங்க யாருமே வாழிலா எல்லாமே வந்து வரும். ஏன்னா இந்த காகம் என்ற சொல்றது ஒரு ஸ்கவேஞ்சர்ஸ் என்றா முழு அழுக்குகளை, சிங்கப்பூர் ஒரு காலத்துல சிங்கப்பூர்ல காகங்கள் வந்து எச்சம் போடுது என்று சொல்லி சிங்கப்பூர் அந்த சட்டம் கொண்டு வந்தது. யார் வேணுமென்றாலும் ஒரு 3 வருடங்கள்ல முழு காகமும் சுட்டு முடிஞ்சு சரிதானே. அதுக்கு பிறகு பயோடைவர்சிட்டி உடைஞ்சிட்டு, உயிர் பல்வகத்தன்மை உடைஞ்சு, கடைசியா காக்கா எல்லாத்தையும் வேற நாட்டில இருந்து கொண்டு வந்து விடுற அளவுக்கு தான் சிங்கப்பூர் நிலைமை போனது. அதே மாதிரி இந்த பயோடைவர்சிட்டி, பயோ எக்கோ சிஸ்டம் இதுகளை விளங்கி கொள்ளாதாக்கள் சொல்ற கதையில நாங்கள் என்னன்னு சொல்றோம், இது எங்க போய் விளங்கப்படுத்துட்டு எங்க போய் தலையை அடிக்கிறதுன்னு தெரியாது சுவரையில. ஸோ இந்த விஷயங்களை கதைக்கிறதுக்கு முன்னா 4 பேர் விஷயங்கள் நான் அமைச்சரை பேசல. இது அமைச்சருடைய டாபிக் இல்லாத, இப்ப அமைச்சருடைய டாபிக் என்றால் ஒரு ஹீஸ் அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிக்கல. மண்டை உள்ள மனுஷன் சும்மா இல்ல, ஒரு இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் அமைச்சர் சந்திரசேகர் மண்டை உள்ள மனுஷன். அந்த இன்ஜினியரிங் கோர்ஸை முடிக்கவும் இல்லை, இன்ஜினியர் ஆகவும் இல்லை. இன்ஜினியர் ஆயிருந்தால் ஏதாவது கொஞ்சம் நாட்டு பிரியோசனமா வந்திருக்கும். இப்போ அது பிரியோசனம் இல்லாம ஓடி தெரியுது மனுஷன் பா. ஸோ இந்த எக்கோ சிஸ்டம், பயோடைவர்சிட்டி என்னன்னு சொல்லி கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் இந்த ரிசர்ச் ஸ்டடி. கூகுள் ஸ்காலர் ஒன்று இருக்கு, அதுல போய் த எஃபெக்ட் ஆஃப் விண்மில் என்று சொல்லி நீங்கள் டர்பைன் விண்மில் என்று அடிச்சிங்கன்னா அது வெறும் வந்தா அதுல இருக்கிற 4 ஆர்டிக்கிள்ல சைட் பண்ணப்பட்ட ஆர்டிக்கிள் எடுத்து டவுன்லோட் பண்ணி வாசிச்சு அந்த கன்க்ளூஷனையாவது வாசி. நான் இதுல பேசுறதால எல்லாரும் பேசுவேன், நீங்க சும்மா தெரியாது எல்லாத்தையும் வந்தாலும் பேசி கொண்டு இருக்கிறேன் இல்ல. கனவிடயங்கள்ல இப்ப என்னடா ஒரு சமூகத்தின் தலைவர் நாங்கள் யாரை பார்க்கல, ஹீ ஷுட் பி a knowledgeable person. அதாவது வந்து எல்லா நாலேஜும் இருக்கணும். தனியா சட்டத்துறை தான் இருக்கணும், தனியா வைத்தியத்துறையெல்லாம் இருக்கணும், தனியா இன்ஜினியரிங்கா இருக்கணும் இல்ல, சகல துறை இன்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேஷன், சகல துறையிலையும் ஒரு மேலோட்டமான நாலேஜ் இருக்கணும். அட்லீஸ்ட் he should be having some capabilities to learn something by reading. படிச்சாது விளங்குற தன்மை ஒன்று இருக்கணும். அதுவும் இல்லாம எடுத்த வீச்சுக்கு இந்த நாட்டுல இப்ப உதாரணத்துக்கு பிரான்ஸ மன்னாரோட ஒப்பிட இல்லாது. பிரான்ஸ் 3 பக்கம் ஒரு பக்கம் கடல், மற்ற அப்படியே நிலத்தோட இணைஞ்சது. அது ஒரு பெரிய ஒரு பயோடைவர்சிட்டி இக்கோசிஸ்டத்தோட ஜாயின் பண்ணின ஒரு நாடு ராசம். சோ பிரான்ஸை மற்றது இந்த இது அடுத்தது இந்த ஓம்தானே இதுகளை மனுஷன் எங்க போய் இந்த தலையை கொண்டு சுவர்ல இல்லடா நிலத்துல அடிச்சாலும் எனக்கு அந்த இடத்துக்கு என்ற கோபம் போதா. அந்த இது ஒரு பயோ சிஸ்டம் என்ன, ஒரு எக்கோ சிஸ்டம் என்ன, ஒரு ஃபுட் செயின் என்ன, ஒரு பயோடைவர்சிட்டி என்ன, இதெல்லாம் தெரியாம சும்மா எடுத்த வச்சு வீடியோ போடுறதா. இதால வர நட்டங்கள் இருந்தா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருக்கு. நான் யாரும் கமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சும் போட்டுக்கணும் நான் கொஞ்சம் நான் நினைக்கிறேன். கான் ஹெல்ப் இப்படியானதுகளுக்கு விளங்கப்படுத்தல. அதுதான் சொல்றது, படிச்சவன் அரசியலுக்கு வரக்கூடாது வந்தா மண்டே எல்லாம் பேசி பைத்தியக்கார மாதிரி தான் கத்தி கொண்டு திரிக்கணும், அது வேற பிரச்சனை. சோ முதலாவதா சொல்லி இருக்கிறார், இதால ஒரு பாதிப்பும் இல்லைன்னு. பக்கத்துல இருக்கிற கபிலன் போன்ற படிச்ச டாக்டரேட் முடிச்சிருக்காரு நினைக்கிறேன் நான். கபிலனுக்கு தயவு செய்து கூகுள் சோடல்ல த எஃபெக்ட் ஆஃப் விண்மில் சொல்லி இது ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள் ஒரு 10 டவுன்லோட் பண்ணி கன்க்ளூஷனை வாசி சொல்லுங்க ஐயா இந்த மனுஷனுக்கு. அதால வர அந்த ஷடோயிங் எஃபெக்ட் என்ன, அதால வர ஏர் பொல்யூஷன் என்ன, அதால வர எஃபெக்ட் ஆன் ஓசோன்ல என்ன எஃபெக்ட் வருது. It's a small ecosystem. You can't do this in a place like Mana. You can do it in Ambandota because Ambandota ஒரு பக்கம் தான் கடல், மிச்சம் முழுக்க நிலத்தோட இணைஞ்சிருக்கு. ஸோ இது நான் சொல்ல இவர் கேட்கிறார், இதுல எங்க மீன் குஞ்சு வளராமையா போயிட்டு இப்ப நான் அதுக்காண்டி போய் மீனை வேலையில போட்டு 10 மீன் குஞ்சை பிடிச்சிட்டு இதுல மீன் குஞ்சு இதெல்லாம் திஸ் ஆர் லாங் ஸ்டாண்டிங் எஃபெக்டடாப்பா. இது லாங் ஸ்டாண்டிங் எஃபெக்ட். அதாவது வந்து இந்த மன்னார்ல கொண்டு வரப்படுற இந்த 45 காட்டாளிகளோட ஃபேன், அந்த இந்த விங் அவ்வளவு 10 வருஷம் தான் வந்து லைஃப் டைம். 10 வருஷம் லைஃப் டைம் 10 வருஷத்துக்கு பிறகு அது உடைஞ்சு தண்டவாளம் நிலத்துல விழுந்தா கடற்கரையில அப்படியே இருக்கும், இருந்தா உட்காது 50 100 500 வருஷம் சொல்றாங்க. நான் ஸ்டடி ஒன்று ரீட் பண்ணினா இந்த விண்மில் கம்ப்ளீட்டா வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டு பயோடிகிரேடபிள் ப்ராடக்டா மாறுறதுக்கு இட் வில் டேக் 500 years. ஸோ இவ்வளவு பெரிய விங் அந்த ஸ்பேன் உள்ள ஒரு இந்த விங்ஸை கொண்டு போய் எங்க புதைக்க போறீங்க? யூ ஹேவ் டு மேக் சம் லேண்ட் ஃபில். திருப்பியும் புதைக்க வேண்டியது இந்த வயல்கரையல்ல. இதில் விளங்கி கொள்ளுங்க, இதில் விளங்காம ஆண்டவா சரியான தலையடி. 2வது சொல்லி இருக்கிறார், வடக்கு மாநிலத்துல நான் அண்டை கேட்ட கேள்விகளுக்கு சில பேர் பதில் சொல்லல. அதுக்கு நான் சிங்களத்துல அடிச்சிருக்கிறேன். நாங்கள் கூட தெளிப்பல வைத்தியசாலையில ஓட்டோன் செய்திருக்கிறோம், ஸ்டூடெண்டா இருக்க போயிருக்கிறோம். அங்க இருக்கிற பேஷண்ட் முழுக்க வைத்தியம்
வா என்று டாக்டர் கேட்க போதுதான் அங்க இருக்க பேஷண்ட் கூப்பிடும். சோ அதுக்காண்டி நான் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே அடியா சேட்டையா விடுறேன், நீ நானா வைத்தியம், நான் டாக்டர், நீ எல்லாம் வைத்தியம் மறந்த கூடியன்னு சொல்ல இல்லாது போய் என்று கதைக்க வேண்டி இருக்கும். சோ அந்த விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டியதான் இருக்கும். ஓகே, நான் டாக்டர் கதைக்கிறேன், இப்படித்தான் இந்த விஷயங்களுக்கு நீங்கள் மருந்துல குடிச்சிங்க நான் எல்லாம் சரி சந்தோஷமா இருக்கிறீங்களா சுகமா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு காய்ச்சலையும் பெறும். சோ அங்க போய் நின்று ஒவ்வொரு பைத்தியத்தோடையும் அடிப்படையில நீதான் பைத்தியம் இப்ப எங்கட 159 கணக்கு இருக்கு டிலூஷன், அலுசினேஷன், ஆடிட்டரி அலுசினேஷன், சிசோ அஃபெக்டிவ் டிசார்டரா, சிசோஃப்ரினியாவா டயக்னோஸ் பண்ண எல்லாமே இருக்கு. கணக்கு மேனியாவா, டிப்ரெஷனா, பைப்போலரா டயக்னோஸ் பண்ண இல்லாம சிலது உண்டு பார்லிமெண்ட்ல எழும்பி கதை பாக்க தெரியும். The delusions you can't change. Even everybody knew country is going down. அதாவது இந்த டாலரா 290 24ஆம் ஆண்டுல இருந்து 302 ரூபாய்க்கு வந்துட்டு முதல் 340 ரூபாய்க்கு இருந்து. ஸோ இது ஒரு 5 years கூகுள்ல எல்கேட்டு அடிச்சு கூட பார்க்க தெரியாத சில எம்பி மேல தான் யாழ்ப்பாணத்துல கரண்ட் பில் எம்பி மேல அனுப்பியிருக்கீங்க. நான் அவளோட கதைக்கணும், அது வேற பிரச்சனை. கதைக்கிறது பதில் சொல்லத்தானே வேணும். ஸோ கான் நாங்கள் அது செய்துதானே ஆகும். ஸோ நான் நினைக்கிறேன் முதலாவது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் இப்படியான கதையில கதைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும், நிறைய கேட்கணும் முதலாவது. ரெண்டாவது விடயம், இவருடைய கதையில இவர் சொல்லி இருக்கிறார் என்றால் தாங்கள் திலீபன் அண்ணாவினுடைய போராட்டத்துக்கு போய்க்குள்ள அடாவடித்தரம் செய்து கஜேந்திர மேர கிழிச்சிருக்கிறார். நான் கஜேந்திர மேருக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்லை, ஆனா அங்க இருந்த போராளிகளுடைய மெனலே நான் யோசிச்சு பார்க்கணும். அது கஜேந்திர மேர அண்ணாவினுடைய எடுபிடிகளா, பிளான் பண்ணி இவரை திரத்தினாங்களா, அடிச்சாங்களா, பிளான் பண்ண, ஐ டோன்ட் கேர், எனக்கு அது தேவையே இல்லை. திலீபன் அண்ணாவுடைய என்ன விதத்துக்கு நான் போயிலேன்னு நீங்கள் வீடியோ போட்டுக்கொண்டே இருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரியும் திலீபன் அண்ணா கதையை கொண்டு சிங்களத்துல சிங்கள மக்களுக்கு சொல்லணும், சிங்கள பாராளுமன்றத்துல கன்சல்ட் பண்ணணும்ன்றதை நான் தெளிவா இருந்தேன். திலீபன் அண்ணா கடைசியா எழுதின கடிதத்தை. ஸோ ஐ நியூ வாட் டு டூ. எனக்கு நீங்க போடுற வீடியோக்களால தம்பி இந்த உதுவரால என்ன எத்தனை மீடியா எனக்கு எதிராக நிக்குது, சக்தி, கேபிட்டல் டிவி, எத்தனை இந்த சின்ன நுள்ளு பிராண்டி பேஸ்புக், யூடியூப்கள்லாம் எனக்கு எதிராக தான் நிக்குது. இந்த வாழை வெட்டி பலாப்பழம் வெட்டி விற்கிறதெல்லாம் எனக்கு எதிராக தான் நிக்கு. ஐ டோன்ட் கேர் மேன். என்ற நான் ஐ நியூ what should I do, எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும். ஸோ ஐ டோன்ட் கேர். I'm totally upset. இது these are totally upset. I don't care at all, right? ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, நீங்க என்ன வீடியோ போட்டாலும். ஆனால் இப்ப அங்க இருக்கிற ஒரு போராளிக்கு 2004ஆம் ஆண்டு ஆயுதத்தோடு இருந்த போராளி இப்ப அஹிம்சை வழியில திரிபண்ணாண்ட கொட்டில நிக்கல. இதே நபர் ஒரு காலத்துல விடுதலை புலிகளுக்கு போராட்டத்தை ஆரம்பிங்கள்னு சொல்லி மஹிந்த ராஜாவை புஷ் பண்றதுக்கு பேரணி கொண்ட நபர் இப்ப திலீபன் அஹிம்சையில போடான்றது சாத்தான் வேதம் ஓதுறதுக்கு சமம். ஸோ அது ஐ திங்க் ஐ கான்ட் அக்செப்ட். என்னால ஒரு மனுஷனா ஆயுதம் அதாலதான் அங்க இருந்து அண்ணன் மறக்க கோவம் அது அவனால் போய் மெஞ்சு நீ வரா போன்னு பேசின காரணம் அதுதான். அதை விளங்கும். இப்ப இவ சாத்தான் ஓதுறது இந்த எலெக்ஷனுக்காண்டி. இதே வார வருஷம் வேறொரு எலெக்ஷன் இவையெல்லாம் கிழிஞ்சா பிறகு மறுபடியும் தமிழ் மக்களுக்கு எதிராக இதே ஆக்கள் குளர்தான் போயினோம், இன்க்ளூடிங் இந்த சந்திரசேகர் உட்பட, இதே பிமல் ரத்நாயக்க உட்பட. இப்ப ஜனாதிபதியா இருக்கிறவர் மறுபடியும் மோடி போய் முன்னுக்கு எதிர்கட்சியில் இருக்கீங்கள தரவரா இவ திருப்பியும் தமிழ் மக்களுக்கு எதிராக குளரத்தான் போய் நம்ம அதுல வேற எந்த சந்தேகமும் இல்லை. சோ என்ன பொறுத்த வரைக்கும் I'm totally agreeing the way that they respond. எங்களுடைய அமைச்சரை உள்ளுக்குள்ள வரைக்கும் அவங்க தடுத்ததை I'm totally agree because they have some pain. அவங்க அந்த காலத்துல இருந்து அடிபட்டவங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ நான் அதை அப்படித்தான் பார்க்கறேன். அதுக்கான கைதரமாருக்கு சப்போர்ட் ஆகும் அல்லது இந்த யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் எம்பி என்று சொன்னார்கள் தான் கிணறு நான் பெரிய கதைக்க விரும்பல. பட் நான் ஸ்டாப் பண்ண அப்புறம் ஸ்டாப் பண்ண மாட்டேன். சாகும் வரைக்கும் என்ன அடிச்சு ரக்கலாம் என்று பார்க்கணும். நான் யோசிக்கிறேன் சிங்கள மக்களுடைய மனசுலையும் தமிழ் மக்களுடைய மனசுலையும் இருக்கிற வழிகளை கதைச்சு மேல போகலாம் என்று நான் யோசிக்கிறேன். அவங்களுக்காக வாழ்ந்து நல்லா வரலாம்னு நான் யோசிக்கிறேன். இந்த அற்ப பதறுகள் அர்ஜுனாவை அடிச்சு கீழ் இறக்கலாம்னு நினைக்குது. தட்ஸ் ஆல். இட்ஸ் சோ சிம்பிள். சோ இந்த வாயிலிருந்து இனிமேல் இந்த தமிழ் கட்சிகளுக்கு எதிராக யாருனால் சொல்லி தரணும், யாருக்கு எதிராக எந்த வசனங்களும் பெறாது. Let them do their business, people will decide. சனம் அதை தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம். டாக்டர்.